ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பைத்தானோட யூசேஜ். ஸோ தென் பைத்தானை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஸோ கூகுளில் பைத்தான் சொல்லி பைத்தான் சொல்லி சர்ச் பண்ணோம். பைத்தான் சொல்லி சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு python.orgன்னு சொல்லி அஃபீஷியல் வெப்சைட் வரும். அந்த அஃபீஷியல் வெப்சைட் வந்து நம்ம என்ன வெர்ஷனை சூஸ் பண்ணுறோமோ அந்த வெர்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பைத்தானை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். தென் வந்து பைத்தான் இதில் வந்து நீங்கள் என்ன வெர்ஷன் வேணுமோ இந்த வெர்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேணுங்கிற வெர்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா பைத்தானை பொறுத்தவரையில் என்னென்னா இதுதான் அதனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ நார்மலாக ஸ்டாண்டர்டான வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டியான சிஸ்டம் வெர்ஷன் என்னென்னு பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ், லினக்ஸ் அப்படின்னா ஸோ விண்டோஸில் 32 பிட்டா 64 பிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் அதில் வேணுங்கிற வெர்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பைத்தானை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸு. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் இது மட்டும் இல்லாமல் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேணுங்கிறத நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தென் எதுக்காக அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா டிபெண்டன்சி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அட்வான்ஸ் லெவலில் பைத்தான் யூஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நமக்கு தேவைப்படும். இப்போதைக்கு இன்சியலாக நீங்கள் பைத்தான் இந்த 3.4.1 அல்லது 2.7.8 இதில் ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ரன் அப்படின்னு சொல்லி பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய இன்ஸ்டாலேஷன் பட்டன்ஸ் வரும். ஸோ இன்ஸ்டால் டு ஆல் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இதில் வந்து என்ன ட்ரைவை வந்து எந்த ட்ரைவில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இதில் எந்த ட்ரைவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரைவில் மட்டும் போய்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ நான் வந்து பைத்தான் 3.4 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம ஜஸ்ட்டு என்ன கொடுத்தா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸோ ஏதாச்சும் இதில் யூட்டிலிட்டி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதில் சூஸ் பண்ணிக்கலாம். வேணா கண்ட்ரோலர்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துடலாம். ஸோ நார்மல் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த ஃபியூ மினிட்ஸ் செகண்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பைத்தான் வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுதான் பைத்தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸு. தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானை பொறுத்த வந்து என்ன அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பைத்தான் இஸ் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதே டைமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்லேயும் இதை யூஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயினாக வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் அதில் தான் நம்ம மெயினாக வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தென் ஒன்ஸ் பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் செட்டப் டூல் அப்படின்னு சொல்லி டவுன்லோடு அன்பேக்கிங் த செட்டப் டூல். ஸோ இதுதான் வந்து பைத்தானோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ எப்படி பைத்தான் வந்து ஒர்க் ஆகுங்கிறதுக்கான ஒரு நார்மலான ஒரு மாடல். ஸோ இதுதான் வந்து பைத்தானோட ஒர்க்கிங் மாடல். ஸோ நார்மலாக பைத்தானோட சோர்ஸ் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் எக்ஸிக்யூட் அது வந்து என்னென்னா ஒன்று வந்து கம்பைல் பண்ணியிருக்கு. ஸோ நார்மல் ஜாவை வச்சு கம்பைல் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஒன். ஸோ பைத்தானை பொறுத்தவரை என்னென்னா இட்ஸ் டைரக்ட்லி இன்டர்பிரட்டட் டு மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன். த செகண்ட் பார்ட் ஃபஸ்ட் ஒன் வந்து ஜாவோடது கம்பைலேஷனில் ஜாவா ஃபைலாக இருக்கும். தென் கிளாஸ் ஃபைலாக மாறும். தென் வந்து இது வந்து மாறும். ஸோ இது வந்து நார்மல் மெஷின் லெவலோட கம்பேரிஷன். தென் இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானோட இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை என்னென்னா .pyன்னு சொல்லி பைத்தானோட ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமை .pyன்னு சேவ் பண்ணிட்டு அதை அதை ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்டர்பிரிண்டர் வழியாகவே மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷனாக அது வந்து மாறிடுது. ஸோ இதுதான் வந்து நார்மலாக ஒரு பைத்தானோட இது. ஸோ தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீட் டு ஃபார் கம்பைலர். பட் பைத்தானை பொறுத்தவரை இஸ் நாட் ஃபார் கம்பைலர், இட்ஸ் இன்டர்பிரிண்டர். ஸோ இன்டர்பிரிண்டர் என்ன பண்ணுதுன்னா டேரக்டான ஒரு அவுட்புட் மோடுக்கு நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் லெவல் ஸ்கிரிப்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக